கன்னி ராசிக்கு 2026 மே மாதத்தை பொறுத்தவரை கலவையான மாதம் தான். இந்த மாதத்துல குறிப்பா வாழ்க்கை துணையுடன் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போறது தான் நல்லது. ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், பிரிந்து இருக்கக்கூடியவங்க சேர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். மாதத்தோட தொடக்கத்துல சுபகாரிய தடைகள்லாம் வரும். இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல பாருங்க, செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கும். இந்த செவ்வாய் முதல் 15 நாள் 7ஆம் இடத்துல இருக்கு, சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படும். வேலை விஷயமா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். புதிய எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இந்த சனியோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடல் சோர்வு, மூட்டு வலி, உடல்நலத்துல சில தொந்தரவுகளும் சில பேருக்கு ஏற்படும். ஆனாலும் முதல் 15 நாள் தான் கொஞ்சம் கஷ்டங்களே. குறிப்பா சொல்ல போனாக்க காதல் இருப்பவர்கள் கூட ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கோ. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது எந்த விஷயம் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது கண்டக சனி. அது ஒரு பக்கம் வாழ்க்கை துணைவருடன் புரிதல்களையும் சில கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வாழ்க்கை புரியும் உங்களுக்கு. யார் நல்லவங்க உங்க கூட இருக்கவங்கள, யார் கெட்டவங்க, இல்ல யாரால் ஆதாயம் யாரால பாதிப்பு என்பதையெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கண்டகச்சனியோட கூட 8 குடியவனாக வரக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாசத்துல முதல் 15 நாள்லயே உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். உடன் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணை, இவர்களால் உங்களுக்கு சில அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுதான் வாழ்க்கை புரியும் நேரம் அப்படின்னு நான் சொன்னது. இப்போ பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அது நல்லதாகவும் இருக்கும் சில பேருக்கு அவங்க சைட்ல இருந்து ஆப்போசிட்டாவும் இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடன் மன வருத்தங்கள் வரும், மனக்கசப்புகள் வரும். சில பேர் கூட்டு தொழிலை விட்டு விலகி வருவீங்க. வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். சில பேருக்கு வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு அல்லது வாழ்க்கை துணைவரால் சில பிரச்சனைகள். வாழ்க்கை துணைவரோட எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ அந்த வகையில கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும், விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம். அதே சமயத்துல மாதத்தோட பிற்பகுதியில் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை துணைவரோட சேர்ந்து டிராவல் பண்ணுவீங்க. ஒரு தொலைதூர பயணமோ அல்லது சிறு தூர பயணமோ போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்திலையும் உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில 15ஆம் தேதிக்கு பிறகு, மே 15க்கு பிறகு பாசிட்டிவா தான் இருக்கு. அதே சமயத்துல சூரியனை எடுத்துக்கிட்டாக, சூரியன் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். உங்களுக்கு திடீர்னு பணமும் வரும், அதே போல செலவுகளும் எதிர்பாராம வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் பணம் வந்தாலையும் செலவுகள் இருக்கு. திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடனை மேலும் வாங்காம இருப்பீங்க. அதே போல தொலைதூர பயணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க அல்லது வெளி மாநிலத்துல வேலை பார்க்குறீங்கன்னா கூட தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படும். டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மாதத்தோட முதல் பகுதி பிற்பகுதியில எல்லாமே சொல்றேன். அதே போல இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று 8ஆம் பாவகத்துக்கு வந்துடும் மாதத்தோட பிற்பகுதியில. மே 15ல இருந்து இந்த சூரியனும் 9ஆம் பாவகத்துக்கு போயிடுது மே 15ல இருந்து. மாதத்தோட முதல் பகுதியில சூரியன் புதன் இருக்கும் 8ஆம் இடத்துல. அப்போ சூரியன் புதன் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும்போது புதன் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறையும் போது உங்களுக்கு நிறைந்த செல்வம், பணம் வந்தாலும் செலவாகும். சில முயற்சி தடைகள் இருக்கும். சில சுபகாரியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு தடைகள் இருக்கும். இந்த நேரத்துல வீடு மாற்றம் போன்றவற்றை தவிர்க்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது தொழில மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதையும் தவிர்க்கிறது தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லது. அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கு கூட கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். மாதத்தோட முதல் பகுதியில வேலையை விடுறதோ அல்லது புதிய இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ பேப்பர் போடுறதையோ அவாய்ட் பண்றது நல்லது. அதே சமயத்துல வேலை இழந்தவர்களுக்கு வேலை தேடிட்டே இருக்கிற கடுமையான முயற்சியை செஞ்சுட்டு இருக்கிறன்னா மாதத்தோட பிற்பகுதியில மே 15க்கு பிறகு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த புதன் மறைந்திருக்கிறதுனால சில முயற்சி தடை இருந்தாலும் இந்த சூரியன் சுக்கிரன் புதன் இந்த கிரக சேர்க்கை 9ஆம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். அதாவது மே 15ல இருந்து 9, 10ஆம் அதிபதிகள் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். தான தர்மம் செய்யறது, கோவில் குடமுழுக்குல கலந்துக்கிறது, ஆன்மீக திருப்பணிகள்ல செலவு பண்றது,
ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். இந்த மாசத்துல சில நல்ல காரியங்களும் உங்க இல்லத்தில் நடக்கிறதுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியிலையும் சரி பிற்பகுதியிலையும் சரி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடும். 10ல குருவோட சுக்கிரன் சேர்றதுனால வருமானம் ஃப்ளோட்டிங் ஆஸ் யூஷுவலா எப்பயும் வர மாதிரி வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் இந்த சுக்கிரன் குரு சேர்ந்து 4ஆம் பாவகத்துக்கு பாக்குறதுனால வீடு வாகனம் வகையில செலவுகள், புதிய வாகனம் எடுக்கிறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு அல்லது வீடு மாற்றம் மாதத்தோட பிற்பகுதியில சில பேருக்கு ஏற்படும். அதே போல சில பேருக்கு வீடு வாங்குறது, சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில், ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் நிதி நிர்வாகம், அக்கவுண்ட்ஸ், கமிஷன், ஏஜென்சி, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ ஏதோ ஒன்று இந்த மாசத்தோட இறுதியில கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு முதல் பகுதியில வருமானம் சுமாரா இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில திடீர்னு ஒரு லம்சம் அமௌண்ட் கைக்கு பாசிட்டிவா இருக்கும். அதே போல பிறர்கிட்ட நீங்க கொடுத்து வச்ச பணத்தை நீங்க வாங்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அல்லது பிறர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிக்கிறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். கண்டிப்பா அந்த ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை நீங்க அதுல இருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. இடத்துல மே 20க்கு மேல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அது வரல இந்த சித்திரை மாசம் முடிகிற வரலும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த மாதத்தோட பிற்பகுதியில மே 15ல இருந்து செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு தைரியமா செயல்படுவீங்க. 3 குடிவனாக செவ்வாய் வர்றதுனால நிறைய முயற்சி செய்வீங்க, டிராவல் பண்ணுவீங்க. அதே போல உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன்களும் ஏற்படும். சகோதரர்கள் வகையில் இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மனக்கசிப்புகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதே சமயத்துல தைரியமா தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய மாதமாக பிற்பகுதியில் இருக்கும். 9ஆம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் இருப்பதனால தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அல்லது சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும், சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ சில உறவுகள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க. இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சில டைவர்ஷன் இருக்கும். அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கலாம்னு நினைச்சா கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த டைவர்ஷனால படிக்கிறதுல இன்வால்மெண்ட் இல்லாம ஒரு சோம்பல், சோர்வு, ஒரு மந்தத்தன்மை இருக்கும். இந்த சனியுடைய பார்வை ராசி இருக்கிறதுனால அதையும் நீங்க மீறி படிக்கும் போது மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க அல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டைவர்ஷன்லாம் நிறைய இருக்கும். அதை தவிர்த்துட்டு பெருமாள் கோவிலுக்கோ அல்லது மகாவிஷ்ணு வழிபாடு தொடர்ந்து புதன்கிழமையில செஞ்சுட்டு வரீங்கன்னாக்க கல்வியில ஒரு கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு மேல வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்போ ராகுவை பொறுத்தவரை 6ஆம் இடத்துலயும் கேது ராசிக்கு 12லயும் இருக்கு. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது எதிர்ப்புகள் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கடைசியில் அந்த எதிரிகள் தோல்வி அடைவாங்க. வழக்குகள் இருப்பவர்களுக்கு கூட வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். அது சொத்து தகராறா இருக்கட்டும் அல்லது கோர்ஸ் கேஸ் போன்றவற்றிலுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே போல வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். 6ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது நல்லதுதான். 12ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில சில இடையூறுகள், விரயங்கள் நிறையவே ஆகும். எக்ஸ்ட்ரா அதாவது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். மேக்சிமம் சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் அல்லது சில பேருக்கு சொத்துக்கள் வாங்குறது, வாகன மாற்றம் போன்றவற்றுக்கான செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சிறுதூர பயணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க. வாழ்க்கை துணியுடன் முதல் பகுதியில சில கருத்து வேறுபாடுகள் நீங்கும். காதலில் இருப்பவர்கள் காதலில் சில இடையூறுகளோ அல்லது பிரச்சனைகளோ வரும். பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல் கூட மாதத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில பெற்றோர்களின் சம்மதம் வாங்கி திருமண சுப பேச்சுக்கெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சக்சஸ் ஆகும் ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு. அதே போலதான் வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கூட வரன் பேச்சுவார்த்தை முதல்ல தடையா இருந்தாலும் மாதத்தோட இறுதியில உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். அதே போல திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும் மாதத்தோட முதல் பகுதியில. அல்லது கொஞ்சம் வயதான தம்பதிகளாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவருடைய உடல்நலத்துல டேக் கேர் எடுத்துங்க. இந்த காலகட்டத்துல பிள்ளைகளால மன வருத்தம் சில பேருக்கு ஏற்படும். பிள்ளைகளால செலவுகளும் சில பேருக்கு ஏற்படும். இப்படி வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான செய்திகள் மாதத்தோட இறுதியில வரும். ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சு போகக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அல்லது ஒரு இடமாற்ற சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு
நீங்க வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் மாதத்தோட இறுதியில் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் மாதத்தோட முதல் பகுதி பிற்பகுதியிலையுமே இருக்கும். தாயார் வகையில சில மன வருத்தங்கள் அல்லது தாயார் வகையில பிரிந்திருக்கிறது, தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால சில கவலைகளும் சில பிரச்சனைகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் அல்லது சிறுதூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பயணங்களின் போது பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், கைப்பொருள் மீது கவனமா இருக்கணும். அதே சமயத்துல அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புக்கு தேடக்கூடியவர்களுக்கு முதல் பகுதியில தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் மாதத்தோட இறுதியில புதிய வாய்ப்பு கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே வரும் ஆரம்பத்துல, அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே போல இந்த நேரத்துல சற்று பிரிந்து கூட சில பேர் இருப்பீங்க. வேலை விஷயமா கூட கொஞ்சமாவது ஒரு 10-15 நாள் முதல் பகுதியில பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில பேருக்கு ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட ஒரு பெருசா தாம்பத்தியம் இல்ல, அந்யோன்யம் இல்ல, கொஞ்சம் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். மாதத்தோட இறுதியில வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சகோதரர் வகையில சில மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடன் வகையில மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்பட்டு மாதத்தோட பிற்பகுதியில் நீங்க கொஞ்சமாவது அதுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கி கூட சில பேர் செலுத்துவீங்க. அதன் மூலம் கடனுடைய அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க மாதத்தோட பிற்பகுதியில. மொத்தத்துல இந்த மாதம் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலன். அதுல சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னாக்க முதல் பகுதியில நிறைய எஃபோர்ட் போடுறீங்க, தேவையில்லாம அலையறீங்க, சில பேரோட மன வருத்தங்கள் வருது, அதனால வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறீங்க, சில விஷயங்கள் தடையா இருக்கு, அதனால நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது என்னைக்கு நமக்கு வழிகாட்டுமோ அன்னைக்குதான் சில விஷயங்கள்லாம் நடக்கும், நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, நமக்குன்னு ஒரு விதி இருக்கு, அதன்படிதான் வாழ்க்கை போகும் அப்படின்ற விஷயத்த இந்த மாதத்தோட முதல் பகுதி உங்களுக்கு புரிய வைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் திடுதிப்புன்னு நடந்துரும். இப்ப சுபகாரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா வரன் வர்றது செட் ஆகாது, இதெல்லாம் வரப்போதா செட் ஆக போகுதா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் செட் ஆகும் பாத்தீங்கன்னாக்க. அதே மாதிரிதான் வேலை கூட பாத்தீங்கன்னா இந்த வேலை கிடைக்காது, அதுக்கான சான்சஸ் இல்ல, நான் சரியா இன்டர்வியூ அட்டன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எது சரியா அட்டன் பண்ணலையோ அது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் மாதத்தோட இறுதியில சக்சஸ் ஆகும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றமும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்துள்ள நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ வழிபாடு நன்மை. பிரதோஷ நாட்கள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை வேண்டிக்கிட்டு சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சுட்டு போய் வச்சு படைச்சு 4 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. தடைப்பட்ட காரியம் சக்சஸ் ஆகும். உடல் நலத்துல பாதிப்பு இருந்தா உடல்நல பாதிப்பு நீங்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்க மீனாட்சி அம்பாள் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். நன்றி, வணக்கம்.